வணக்கம். ஒரு ஸ்டேஜில் -650 வரைக்கும் டச் ஆச்சு. ஒரு விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 25,500 550 லெவலில் இருக்கும் போதும் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 11 டேஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குது. NR 7 பார்த்துருக்குறோம், NR 9 பார்த்துருக்குறோம். இது வந்து 11 டேஸ் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சை உடச்சிச்சின்னு சொன்னால் எந்த சைடு வேணா இருக்கட்டும், அப் சைடாக இருக்கட்டும், டவுன் சைடாக இருக்கட்டும், வெரி ஃபாஸ்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு 1000 பாயிண்ட் டவுன் சைடு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அது நிறைவேறிடுச்சு. ஸோ நான் வந்து மண்டே இன்னைக்கு ஆகட்டும் அண்ட் இன்றைக்கும் ஆகட்டும், இன்றைக்கி ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் கீழே வரும்ன்றது. மண்டே இன்னைக்கு ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் கீழே வராதுன்றது. மண்டே இன்னைக்கும் போட்டு மிதிச்சாங்க, இன்றைக்கும் போட்டு மிதிச்சாங்க. இன்றைக்கி போட்டு மிதித்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து ருப்பி வீக்னஸ். நேற்றே வந்து ருப்பி 91 சில்லறையிலேருந்து 9170 9250 வரைக்கும் போச்சு. இப்போ ரைட் நோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 92 ருபீஸ் பக்கமாக இருக்குது. 92 ருபீஸ் 2 பைசாவில் வந்து இருக்குது. இந்த வந்து வீக்னஸ், மெயின் வீக்னஸ் இதுதான். இன்றைக்கி எஃப்ஐஐஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அபவுட் 8,752 crores வந்து விற்றுருக்குறாங்க. மெயின் ரீசன் இதுதான். டாலர் டேர்ம்ஸில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ டாலரில் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணும் போதும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தேல் ஸ்டே, லாஸ் வந்தாலும் தே ஆர் வில்லிங் டு ஸ்டே. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகாத ஒரே இடத்துல ஸ்டெபிளைஸ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் தே ஆர் வில்லிங் டு ஸ்டே. ஸோ ருப்பி வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் 82லேருந்து வி டெஸ்ட் ஆல்மோஸ்ட் 93 அண்ட் ஸ்டெபிளைஸ் ஆச்சு அரௌண்ட் 90 ருபீஸ் பக்கமாக. தேங்க்ஸ் டு ஈரான், தேங்க்ஸ் டு ஆயில், நம்ம ப்ரைஸ் வந்து ருப்பி வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கு. நேற்று வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நான் சொல்லியிருந்தேன், ஃபிசிக்கல் டெஃபிசிட் நம்ம சொல்லியிருந்தோம். பேசிக்காக என் ஐடியா ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப கிளியர். நம்ம இம்போர்ட் பண்ணுறது பில்லு ஜாஸ்தி ஆகுது, நம்மளோட வருமானம் அடி வாங்குது, இதை தான் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ இதில் 2 விதத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணும் போதும் நம்ம வந்து இம்போர்ட் பில் ஜாஸ்தி ஆகுது, எக்ஸ்போர்ட் வந்து கம்மி ஆகிடுது. அண்ட் இம்போர்ட் பில் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு அந்த டெஃபிசிட் வருது. ரெண்டாவது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் கட்டாயம் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்ன்றது பேசிக்காக கவர்மெண்ட் வந்து என்ன சம்பாதிக்குது, என்ன செலவு பண்ணுது. ஸோ பெட்ரோலுக்கு வந்து ஜாஸ்தி இம்போர்ட் பண்ணுற சார்ஜ் வருது. பப்ளிக்கில் வந்து அந்த ரேட் இப்போதைக்கு கலெக்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் நேற்று கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கு தட் இப்போ இருக்க சூழ்நிலையில் அடுத்த 2-3 months வந்து நாங்கள் ப்ரைஸ் அப்சர்வ் பண்ண முடியும், இந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ண முடியுன்றது சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் இதை பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது. நஷ்டப்படாத பேலன்ஸ் பண்ணும். நஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பப்ளிக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். எஸ், பப்ளிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதுக்கான இன்ஃப்ளேஷன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், காய்கறி விலைகள் ஏறும், எல்லா விலையுமே ஏறும். பட் ஸ்டில் இட் இஸ் குட். பாஸ் ஆன் பண்ணும் போதும் வந்து பப்ளிக் வந்து ஹேஸ் டு அப்சர்வ் பண்ணும். இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து கடன் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. எனிவே வி வில் நாட் கோ இன் டு திஸ் டாபிக். இந்த டாபிக் பேச நிறைய பாலிட்டிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகும் போதும் 404 ரைட், -404. ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 650 வரைக்கும் வந்துட்டு 265 வரைக்கும் போயிட்டு மறுபடி லாஸ்ட் ஒரு 1 hourல வந்து கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. 1000 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு இன் லாஸ்ட் 3 days டைம். 2 trading டேஸில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் பக்கமாக வந்து கீழே விழுந்திருக்கு. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 1800 பாயிண்ட்ஸ் மைனஸ் போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது 400 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் இந்த ப்ரோக்ராம் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 7 o'clock நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. 59,109 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராடே ஸ்விங் வந்து 625 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் 354 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. நிஃப்டியும் வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் நான் வந்து சொல்கிறேன். பெருசாக கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர்ஸ் நான் சொல்கிறேன். 25,400 உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே வரும். மேபி 24,800 வந்து ஒரு மினிமல் சப்போர்ட்டாக இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டில் வந்து முந்தா நேற்று நின்றுச்சு. இன்றைக்கி அந்த சப்போர்ட்டை உடச்சி 24,400 லெவலில் வந்திருக்கு, விச் இஸ் அகெயின் the next important support level. So program தொடர்ந்து பாருங்கள். we will talk about அடுத்த support level பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செக்டார் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ மீனிங் இன் செக்டார் வைஸ் நம்ம பார்க்குறதுக்கு, எக்ஸப்ட் ஃபார் கெமிக்கல் செக்டாரை தவிர மீதி எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருந்துச்சு. கெமிக்கல் செக்டாரில் ஒரே ஒரு ஸ்டாக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ்
4.1% அப்பு. இன்ஃபோசிஸ் வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறனால 1.5% வந்து அப் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் வந்து 1.8% அப் ஆயிருக்கு. மீதி எல்லாமே வந்து ரெட், ரைட்? இவ்வளோ ரெட் ஸ்டாக்லேயும் வந்து சில நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் நீ சொல்லியிருந்தே என்ன ஆச்சுன்னு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ ஒரு பெரிய ரேலி போனதுக்கு ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. வி ஆர் நாட் சேயிங் தட் கீழே உழுவாதுன்றது. ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அ கவுண்டர் ட்ரெண்ட். பேங்க் ஆஃப் இந்தியாலாம் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் எல்லாமே வந்து 3 to 5.5% வந்து கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்டாக் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2-3 டேஸாக சர்ப்ரைசிங்லி கேபிள் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. பாலி கேபிள் எடுத்துங்க, சூப்பர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்லா பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக் தான் வந்திருக்கு. புல் பேக் கீழே உழுவுறது வந்து வித்தவுட் வால்யூம் தான் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி ஃபினோலெக்ஸ் கேபிளும் வந்து சூப்பர் டூப்பர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது வீக்லி சார்ட் ஆகட்டும், டெய்லி சார்ட் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிவன் அ சாய்ஸ் பிட்வீன் பாலிகேப் அண்ட் ஃபினோலெக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், பாலிகேபுக்கு வந்து அப்சைடு வந்து லிமிட்டடாக இருக்குது. ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஆஸ் ஆஃப் நான் போகாதுன்னு நான் சொல்ல, பட் கம்மியாக இருக்குது. பட் ஃபினோலெக்ஸ்க்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கீழே இருக்குது, சீலிங் மேலே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பேட் டைமில் கூடயும் யூ கேன் ஐடென்டிஃபை குட் ஸ்டாக்ஸ். லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து கோல்டு தார்மாராக வந்து ஆடிட்டு இருக்கு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் டாலர் இண்டெக்ஸ். நேற்று வந்து டாலர் இண்டெக்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 99.2 வந்துருந்துச்சு. எடுத்து பாருங்களேன், 96 வந்துருச்சு. 96லேருந்து 99 வரைக்கும் வந்திருக்கு. அமெரிக்கா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போர் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு. ஸோ எப்போல்லாம் வந்து அவனுக்கு காசு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து போர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம வந்து அமெரிக்காவோட சில தந்திரமான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1980s பண்ண தந்திரங்கள் மீண்டும் பண்ணுறாங்களான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் 1980s வந்து நம்ம வீக்காக இருந்தோம், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு சி ஹவு ஃபார் வி கேன் சஸ்டெயின் திஸ் ஒன்றது. டாலர் இண்டெக்ஸ் பற்றி நம்ம பேசினோம். டாலர் இண்டெக்ஸ் வந்து பிலோ 99 வந்திருக்கு. பட் ஸ்டில் கவுண்டர் ட்ரெண்ட் தான், ரொம்ப சின்னதாக தான் விழுந்திருக்கு. டாலர் இண்டெக்ஸ் கண்டினியூஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கானனால கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே ஏறிட்டு இருக்கு. சர்ப்ரைசிங்லி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 64 வந்துச்சு பிட்காயின். இன்றைக்கி வந்து 71 வந்திருக்கு. 71,000 வந்து நின்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபாலுக்கான புல் பேக்கான்றது நம்ம பார்க்கணும். நான் சார்ட் பார்க்கல, சார்ட் பார்க்காத ஐ டென்ட் வாண்ட் டு கமெண்ட். பட் 71,000க்கு வந்திருக்கு. அது வந்து ஒரு விதத்தில் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.6% வந்து ஏறி இருக்குது. $80 பக்கமாக ஏறி இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.9% வந்து ஏறி இருக்குது. சில்வர் ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2,74,200 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட்டு. அதே மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் 16,850 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வர் ரீட்டெயிலில் 2,95,000 விற்றுட்ருக்கு. ஆல்மோஸ்ட் 20,000 வித்தியாசம் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் வந்து 15,200 விற்றுட்ருக்கு. அகெயின் இது வந்து ஹோல்சேல் ரேட்டு. இந்தியா விக்ஸ் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து 21% வந்து அப்பா இருந்துச்சு. இன்றைக்கி 23% அப்பா ஆயிருக்கு. நினச்சி பாருங்களேன், அந்த 15 தாண்டுமான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி வந்து 21.14 இருக்குது. செம்ம ஹைப்பர் ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே வந்து பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பயங்கர ரிஸ்கான ஒரு பொசிஷன்ஸ். எஃப்ஐஐஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 8,750 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நீ அவ்வளோ விற்றா அதுக்கு மேலே நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு 12,068 12,068 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. பார்க்கணும் எந்த செக்டாரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது. நான் 2 விஷயத்த வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ப்ரோக்ராம் எண்டில். ஒன்று வந்து நிஃப்டியோட லெவல், இன்னொன்று வந்து அமெரிக்கா சில விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த விஷயமா. க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் $83 to $85 வரைக்கும் போயிருக்கு. நம்ம க்ரூடு நம்ம வாங்குறது பிரெண்ட் க்ரூடு. ஓகே, ஸ்வீட் க்ரூடு வந்து இருக்கிறதுல பெஸ்ட் க்ரூடு. அது விலை கம்மி. அமெரிக்காக்காரன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து இந்தியாவில் ப்ராசஸ் பண்ண முடியாது.
ஒவ்வொரு ரிஃபைனரிக்கும் இந்த எண்ணெய் தான் பண்ண முடியுன்றது சில கட்டாயங்கள் இருக்குது. அதில் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் க்ரூடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ $85 வந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து ஈரான் இஸ்ரேல் போர் ஒன்று, இன்னொன்று வந்து ஈரான் வந்து அந்த கப்பல் வர வழியை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்கன்றது. அது காரணம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து கையை தூக்கியாச்சு, நான் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலான்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பேசிக்காக ஒரு எண்ணெய் கப்பல் வருதுன்னு சொன்னால் அது இன்சூரன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மேஜர் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி டேட்டில் பிரிட்டனில் இருக்கிறாங்க, யூஎஸில் இருக்கிறாங்க. 2 பேருமே இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு கப்பல் எண்ணெய் எடுத்துகிட்டு வரதுன்றது பயங்கர ரிஸ்க்கு. ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ், இந்த ஒரு ரீசன்னால் தான் நிறைய எண்ணெய் ஓட்டுற கப்பல் அவங்க வந்து கப்பல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கப்பல் எடுக்காதனால திண்டாட்டம் வருது. இப்போ இதில் வந்து 2 லாபம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து மலேசியா மூலமாக ஈரானில் இருந்து ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் டாலரில் பே பண்ணுறதுல யுவானில் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்க்கு வந்து நஷ்டம். அதே மாதிரி ரஷ்யாட்ட வந்து அவங்க வாங்குகிற ஆயிலும் வந்து யுவானில் பே பண்ணிவிட்டு ஆயிலை வந்து வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெட்ரோ டாலர் அடி வாங்குது. இப்போ ஈரானில் வந்து வர ஆயிலை வந்து நிப்பாட்டியாச்சு சொன்னால் வேறு வழி கிடையாது, நீ வந்து யூஎஸ்டன் தான் வாங்கி ஆகணும். வெனின்சுலா ஆயிலும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் வந்து வர ஆயில் வந்து வால்யூம் கிடையாது. ஸோ வால்யூம் எங்கே இருக்குது? ரஷ்யா இருக்குது, யூஎஸ் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது. இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து கேஸ் வர முடியாது, ஆயில் வர முடியாதுன்னு சொன்னால் 2 விஷயந்தான். ஒன்று, நீ அமெரிக்காட்ட போய் வாங்கணும். ஒன்று, ஏற்கனவே விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தலைவர்கிட்ட வந்து சீப்பாக வாங்க முடியாது. 2வது முக்கியமான விஷயம், நேற்று வந்து அமெரிக்கா சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. நான் வேணும்னா கப்பல்கள், எண்ணெய் கப்பல் வரும்போதும் என்னோட போர்க்கப்பலை வந்து கூட எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்றது. இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து நான் சொன்னேன் தெரியுமா, லோக்கலில் நடக்கிறது தான் பெரிய லெவலில் நடக்குது. நம்ம தண்டல் ஆளுங்கெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஏரியாவில் பேட்டை ஆளுங்க இருப்பாங்க, நீ வியாபாரம் பண்ண, நான் உனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு ஒரு போய் வசூல் பண்ணுவாங்களே, அந்த கதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு வர கப்பலுக்கு பாதுகாப்புக்கு நீ இவ்வளோ பே பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ரவுடிசம் கதை தான், ரைட்? ஒரு ரவுடி வந்து இன்னொன்று ரவுடி அடித்தாச்சு, இன்னம்லாம் அவனுக்கு கப்பம் கட்டுறதுக்கு பதிலாக இவனுக்கு கப்பம் கட்டணும். அப்படியே தான் தெரியுஸ், சின்னதாக இருக்கிறத வந்து பெருசாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ என்ன ஆகுனா, எஸ்கார்ட் பண்ணிட்டு வரும் போதும் யூஎஸ் நேவிக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் மணி நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இதில் வந்து ஒரே கல்ல வந்து 2 மாங்காய் அடிச்சிருக்கிறான், 3 மாங்காய் அடிச்சிருக்கிறான். ஒன்று, ஈரானை காலி பண்ணியாச்சு. 2வது, ஃபோர்ஸிங் மற்ற நாடுகளை யூஎஸ்லேருந்து வாங்க வைக்கிறதுக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கிடையாது. ஸோ யூஎஸ்லேருந்து நீ ஆயில் வாங்கி ஆகணும். 3வது வந்து இதனால் அவங்க டாலரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. செம்ம கேடி. இதுதான் வந்து 1980s வந்து ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நடக்கிற தகராறு போதும் குவைத்திலேருந்து வர ஆயிலுக்கு அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சில்லறத்தனம்லாம் பண்ணாங்க. ஸோ யூஎஸ் மீண்டும் அந்த சில்லறத்தனம் பண்ணுறாதாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனிவே, நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டியோட க்ளோஸ் பண்ண லெவல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,500 லெவலில் இருந்துச்சு. நம்ம 24,400 வந்து ஒரு முக்கியமான லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஆன் August 7th 2025, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்னைக்கு ஒரு லோ வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த லோவை வந்து உடைக்கல. இன்றைக்கான லோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,427 வந்து போயிருந்துச்சு, ரைட்? 427 உடைச்சா 370 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. 24,427 நான் உடச்சிச்சுன்னு சொன்னால், நான் சொல்கிற நம்பர் எல்லாமே வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு. உடச்சிச்சுன்னு சொன்னால் 370 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் 1. ஆனால் ஆகஸ்ட் 7th 2025 இன்னைக்கு ஒரு லோ வந்துருந்துச்சு. அந்த லோ வந்து 24,409. அப்போ 427 உடைச்சாவே 370க்கு வருது. அப்போ ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடைக்குது. ப்ரீவியஸ் பிவட்டை உடைக்குதுன்னு சொன்னால் அடுத்த டார்கெட் டவுன் சைடில் வந்து ஓப்பன் அப் ஆகிடுது. அந்த ஓப்பன் அப் ஆகிற டார்கெட் தான் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 370. ஸோ 370 வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 24,370 அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 24,370 உடச்சிச்சின்னு சொன்னால் எடுத்து பாருங்களேன்,
24,370 அந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் க்ளோசிங் பேசிஸ், ரைட்? டே சார்ட்டில் க்ளோசிங் பேசிஸில் உடச்சிச்சின்னு சொன்னால் we are expecting 21,850. ஞாபகம் வச்சுங்க, 21,850 லெவலில் வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடும், ரைட்? இட் வில் பி அ வெரி பிக் ஃபால். பெரிய ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் என்னதுன்னு சொன்னால் 7th April 2025 அந்த லோ. ஆல்மோஸ்ட் we are talking about 1,800 1,900 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 24,370 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அது உடச்சிச்சின்னு சொன்னால் 21,850 ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். அண்ட் அதை உடச்சிச்சின்னு சொன்னால் 21,850 உடச்சிச்சின்னு சொன்னால் 21,180, ரைட்? 21,200 நீங்கள் வச்சுங்க. அந்த லெவலை வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். ஸோ இம்பார்ட்டண்ட் லெவல் இஸ் 24,370. அதை உடச்சிச்சின்னா ஸ்ட்ரெயிட்டாக we are talking about 2,100 2,200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.